சோஷியல் மீடியா ஃபுல்லா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பத்தி தான் பேசப்பட்டு வருது. யார் அந்த எப்ஸ்டீன்? இந்த பெயர் ஏன் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு வருதுன்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்க நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் என்ற பகுதியில் 1953 பிறந்த ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் என்ற நபர் ஆரம்பத்தில் கணித ஆசிரியராக இருந்து பின்னர் தனியார் முதலீட்டு நிறுவனத்தின் மூலமா அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், உலக பிரபலங்கள்னு நெருங்கிய தொடர்புகளை உருவாக்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம சிறுமிகள் முதல் இளம் பெண்கள் வர பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததா எப்ஸ்டீன் மீது குற்றச்சாட்டுப்பட்டுச்சு. இந்த கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து 2019 அவர் கைது செய்யப்பட்ட நிலையில சிறையில இருந்தபோதே மர்மமான முறையில எப்ஸ்டீன் இறந்து போனதாகவும் கூறப்பட்டது. அதுக்கப்புறம் எப்ஸ்டீனோட தொடர்புடைய இமெயில்ஸ், விசாரணை அறிக்கைகள், கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பொது வழியில வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை அமெரிக்காவில் வலுத்து வந்தது. தொடர் அழுத்தத்தை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2025 நவம்பர் 19 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிப்படைத்தன்மை சட்டத்தில் கையெழுத்து போட்டாரு. அதன்படி டிசம்பர் 19 3 லட்சம் ஆவணங்கள் வெளியாச்சு. அதுக்கு பிறகு ஜனவரி 30 சுமார் 35 லட்சத்துக்கும் அதிகமான பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் வெளியிடப்பட்டுச்சு. இதுல 2000 வீடியோக்களும் 1,08,000 போட்டோஸும் இருந்திருக்கு. இதுல பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள் பெயர்கள், பெரும் புள்ளிகளின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கு. அதே போல நூற்றுக்கணக்கான ஆபாச படங்கள், 60-70 வயது நபரோட அரைகுறை உடை அணிவிக்கப்பட்ட சிறுமிகள், தனக்கு நடக்கும் கொடுமை என்னன்னு கூட அறியாத வயசுல சிலரது இச்சைகளுக்கு கொடூரமா இரையான சிறுமிகளோட போட்டோஸும் வெளியாகி உலகத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்து ஆச்சரியப்பட்டு படிச்ச நபரான ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸின் பெயரும் இதுல இடம்பெற்றிருக்கு. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பல பெண்கள் இப்போ தங்களோட சிறுவயது புகைப்படங்களை கொண்டு தங்களை அடையாளப்படுத்தி காட்டிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 2009 பிரபலங்கள் பங்கேற்ற ஒரு எலைட் பார்ட்டியில பிரபல மாடலான கேப்ரியலா ரிகோ ஜிமெனஸ் கலந்து கொண்டப்போ அங்கு குழந்தைகளோட மாமிசங்கள் சாப்பிடப்படுதுன்னு அவர் கத்தி கூச்சலிடும் வீடியோவும் இணையத்துல பரவிட்டு இருக்கு. இதுல ஆண் பெண் மாமிசங்களை குறிப்பிட கோட்வேர்ட் பயன்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்ட நிலையில இக்கொடூர சம்பவத்தை உறுதிப்படுத்தும் விதமா வீடியோ ஆதாரம் உள்ளதாகவும் இணையவாசிகள் தெரிவிச்சிட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா அதுல எல்லாருக்கும் ஷாக் கொடுக்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், இங்கிலாந்து இளவரசர் ஆண்ட்ரூ உள்ளிட்ட பல்வேறு உலக பிரபலங்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்துச்சு. இது தொடர்பா பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், எப்ஸ்டீனுக்கும் தனக்கும் தவறான அல்லது சட்டவிரோத தொடர்பு எதுவும் இல்லைனோ இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலுமா மறுப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. அதே போல பில்கேட்ஸ் தரப்புல கூறும்போது, எப்ஸ்டீனை சில முறை சந்திச்சது உண்மைதான், ஆனா எந்த விதமான சட்டவிரோத செயல்களிலும் நான் ஈடுபடலன்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. இது ஒருபுறம் இருக்க, இளவரசர் ஆண்ட்ரூ மீது எழுந்த குற்றச்சாட்டுகளையும் அவர் முழுமையா மறுத்துட்டு வராரு. இதுக்கிடையே இந்தியாவை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்களின் பெயர்களும் இடம்பெற்றதாகவும் கூறப்பட்டது. அதனால இந்திய அரசியலையும் பெரும் சர்ச்சை வெடிச்சது. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியின் பெயர் தொடர்பா எதிர்கட்சிகள் கேள்விகள் எழுப்பிய நிலையில உறுதி செய்யப்படாத தகவல்கள் மற்றும் வதந்திகளை நம்ப வேண்டான்னு மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் 2017 இஸ்ரேல் பயணத்தை தவிர மற்ற குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. மேலும் எப்ஸ்டீன் ஃபைல்ல பெயர் இடம்பெற்றதாலேயே ஒருவர் குற்றவாளியா கருத முடியாது என்பதையும் அரசு தரப்பும் சட்ட வல்லுநர்களும் தெளிவுபடுத்தி வராங்க. இதே நேரத்துல இந்த வழக்குல பாதிக்கப்பட்டதா கூறும் பல பெண்கள் தங்களோட சிறுவயது அனுபவங்களை இப்போ வெளிப்படையா பகிர்ந்து வருவது இந்த விவகாரத்தோட தீவிரத்தை இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்துல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல உலகின் அதிகார வர்க்கத்தின் இருண்ட பக்கங்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததா பேசப்படும் நிலையில உண்மைகள் முழுமையா வெளிவருமா, குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட ரீதியான முடிவு எடுக்கப்படுமா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையான நீதி கிடைக்குமா என்பது இப்போ உலகம் முழுவதும் எழுந்துள்ள மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.